ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சியில் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான யோக நெறிமுறைகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு மிக அற்புதமான ஒரு உறுப்பு தொண்டை உள்பகுதி. அங்கே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும், தைராய்டு, பேராதைராய்டு. ஸோ ஒரு மனிதனுடைய சுரப்பிகளில் மிகவும் முக்கியமான சுரப்பி இந்த சுரப்பி. இந்த சுரப்பி அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா உடல் மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க. தைராய்டு அதிகமாக சுரந்ததுன்னா உடல் மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க. குறைவாக சுரந்தால் உடல் பருமனாகிக்கிட்டே வருவாங்க. இப்போ நம்ம பொதுவாக போய் மருத்துவர்கிட்ட போயிட்டு என்ன சாப்பிட்டாலுமே உடலில் சத்து இல்லை, உடல் மெலிவாகவே இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அதனுடைய உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, தைராய்டினுடைய சுரப்பியில் ஏற்பட்ட மாறுபாடுகள். இப்போ இது மிக முக்கியமான சுரப்பி, ஆண்களுக்கும் முக்கியமான சுரப்பி, பெண்களுக்கு மிக முக்கியமான சுரப்பி. இப்போ நிறைய பெண்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அவர்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தைராய்டில் பிரச்சனைகள் இருக்கும். மாதவிடாய் சம்மந்தப்பட்ட காலத்தில் பெண்களுக்கு நிறைய வயிற்று வலி ஏற்படும். சில பெண்களுக்கு அந்த டேட்டு கரெக்டாக வராது. 2-3 மாதங்கள் கழிவுகள் வெளியே போகாமல் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அந்த காலகட்டத்தில் மன இறுக்கம் இருக்கும். இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த சுரப்பி தான். அப்போ பாருங்கள், இந்த சுரப்பியை நன்றாக இயங்க செய்யக்கூடிய அந்த சரியான கலையை நம்ம எடுத்துக்கிட்டோம், அந்த முத்திரைகளை பண்ணிட்டோம் அப்படின்னா மிக அருமையாக நமது உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே நன்றாக இயங்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக குரல் வளம். நாம் என்ன சொல்கின்றோம், நாம் சொல்லக்கூடியதை தெளிவாக, திடமாக, ஆணித்தரமாக சொன்னால் தான் சமுதாயத்தில் நாம் நன்றாக வாழ முடியும். ஸோ அப்போ நம்முடைய குரல் வளம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு தைராய்டு சுரப்பி மிக முக்கியமான ஒன்று. இப்போ நிறைய நபர்களுக்கு தொற்று கிருமிகள் உள்ளே போது பாருங்கள், ஃபஸ்ட்டு போகக்கூடிய இடம் இங்கே தான். இந்த இடத்துல ஒரு சின்ன அரிப்பு ஏற்படும். உள்ள இந்த காய்ச்சல் வருவதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா எச்சி முழுங்க முடியலம்போம். முழுங்கும் போது ஒரு பெயின் ஏற்படுது சார், இந்த இடத்துல பெயின் ஏற்படுது. இதுதான் முதல் அறிகுறி, உடம்பில் நோய் எதிர்ப்பாற்றல் குறைகின்றது. அப்போ அதுக்கு அடுத்த கட்டம் ஃபீவர், காய்ச்சல் வந்துடும். அப்போ இந்த சுரப்பியை நன்றாக இயங்க வச்சிட்டோம்னா எந்த தொற்று கிருமியும் உள்ளே போகாது. பாருங்கள், நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வைரஸிலிருந்து நம்மை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலையாக மாறிவிட்டது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எல்லோருக்கும் தேவையான ஒன்று. நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பில் தைராய்டு சுரப்பி, பேராதைராய்டு சுரப்பியை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய கலையை கற்றுக்கிடணும். இதற்குத்தான் நம்முடைய சித்தர்கள் மாமுனி பதஞ்சலி மகரிஷி தனது யோக சூத்திரத்தில் யோகாசனங்கள்னு கொடுத்துருக்கிறாரு. ஆசனங்கள் உடலை வளைத்து செய்யக்கூடிய பயிற்சி நம்ம அடுத்த கட்டமாக பார்க்க போகிறோம். அதேபோல் முத்திரைகள் கொடுத்துருக்கிறாரு, மிக எளிமையான பயிற்சி. யோகாசனங்கள் எல்லாராலும் செய்ய முடியாது. இப்போ நாம் கொடுக்கக்கூடிய பயிற்சி சிறியவர் முதல் பெரியவர் வரை நன்றாக இயங்க செய்யலாம். நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா தைராய்டுக்கு 10 வருஷமாக மாத்திரை சாப்பிட்றேன் சார், 20 வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், லைஃப் லாங்காக சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாமே நம்முடைய மனதில் ஒரு மைண்ட் செட்டப்னு சொல்கிற பாருங்க. அப்படி நம்ம ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைங்க. இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த சூன்ய முத்திரைன்னு ஒன்று பார்க்க போகிறோம், ஜலந்தர பந்தம்னு ஒன்று பார்க்க போகிறோம். ரெண்டுமே மிக அருமையான பயிற்சி. நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 21 நாட்களில் நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கீங்களோ அவங்ககிட்டே போய் காமிங்க. நிச்சயமாக தைராய்டு ஒழுங்காக சுரக்கக்கூடிய நிலை வந்துடும். உங்களுக்கு நீங்கள் மாத்திரையை கண்டிப்பாக நிச்சயமாக நிப்பாட்டிடலாம். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டு நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. உடல் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவில் தான் அமைச்சிருக்கிறோம். அப்போ இதில் இந்த பயிற்சியும் பண்ணிக்கணும். இதோடு சேர்ந்து நம்ம அடிக்கடி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய குளிர்ந்த நீரை சாப்பிட்ற பாருங்க, அதை முடிந்த அளவு அவாய்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் அதற்கு நாமளே கொடுக்கக்கூடிய ஒரு தொந்தரவு. ஸோ அதனால் அது சாப்பிடும்போது ருசியாக இருக்கும். குளிர்பானம் சாப்பிடும்பொழுது ருசியாக இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே வெயிலில் போய்ட்டு வந்தோடனே அதை சாப்பிட்றதுக்கு நன்றாக இருக்கும். அடுத்த கணம் பார்த்திங்கன்னா அது சளியாக மாறுகின்றது. அப்போ அதில் நம்ம முழுமையான ஒரு கவனம் எடுத்துக்கிடணும். உணவில் ஒரு நல்ல ஒரு சாத்தியமான உணவை எடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். எதுனாலும் பாருங்கள், நம்ம சாப்பிட்டோன்னே நாக்கில் போயிட்டு உள்ளே போய் அது போகக்கூடிய இடம் தைராய்டு, பேராதைராய்டு குரல் வலைக்குள்ளே போய் தான் உணவு குழாய் வழியாக உள்ளே போகும். அப்போ அது உள்ளே போகக்கூடியது நல்ல உணவாக போகக்கூடிய நிலையை ஏற்படுத்திக்கிடணும். அதேபோல் நன்றாக வெந்நீர் லேசாக கொதிக்க வச்சு அதில் ஒரு 8 மிளகு போட்டுக்கோங்க. அதை நல்லா சுட வச்சு கொஞ்சம் ஆறின உடனே அது 1 டம்ளர் சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய அந்த மிளகுக்கு அது இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி, தேவையற்ற கிருமிகளை எடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும். இன்றைக்கு நிறைய நபர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் பார்க்கலாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வரும்பொழுது பேச முடியல. அந்த சின்ன ஒரு மைக் வச்சுட்டு பேசுவாங்க.
அதுவும் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறோன்னா தொண்டை வலி ஏற்படுறது, என்னால் முடியலம்பாங்க. அப்போ அவங்க நினைத்து பார்க்கிறார்கள், ஐயோ நம்ம இவ்வளவு காலம் நம்ம தொண்டை அந்த தைராய்டுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை, அதை ரொம்ப அலட்சியமாக நம்ம வாழ்ந்துட்டோம். அப்போ மனிதனுடைய உறுப்பு பாருங்கள், எந்த உறுப்புமே அது செயல்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அதை பற்றி கவலையே பட மாட்டோம். திடீர்னு எச்சி முடுங்க முடியலன்னு வரும்பொழுதும், அந்த தொண்டை வலி வரும்பொழுதும், தைராய்டு வீக்கம் வரும்பொழுது தான் அந்த உறுப்பை பற்றிய சிந்தனையே ஏற்படுது. எல்லா சுரப்பிகளையும் அதன் விகிதத்தில் கரெக்டாக சுரக்க வைப்பதற்கு இந்த சுரப்பி ஒரு அற்புதமான மருந்தாக இயங்குகின்றது. இது ஆண்களுக்கும் நல்ல ஒரு பலனை தரும். இன்றைக்கு படிக்கக்கூடிய இந்த முத்திரை பெண்களுக்கு மிக அற்புதமான பலனை தரக்கூடியது. ஒவ்வொரு பெண்களுமே பள்ளி பருவத்திலேயே இதை பார்க்கின்றவர்கள், உங்கள் இல்லத்தில் பெண் குழந்தை இருந்தாங்கன்னா இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த 2 பயிற்சிகளை நல்லா கற்றுக் கொடுங்க. அதுக்கு வீட்டில் உள்ளவர்களும் பயிற்சி பண்ணுங்கள். வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த பெண்களுக்கு உடல் உள்ளுறுப்புகள் மிகச் சிறப்பாக இயங்கும். அவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த பிசிஓடின்னு சொல்கிற மாதிரி நீர்க்கட்டிகள், அது நிறைய பெண்களுக்கு ஏற்படுது. அந்த நீர்க்கட்டிகளுடைய பிரச்சனை இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வராது. அப்போ பாருங்க, எல்லாமே சித்தர்கள் நமக்கு அழகாக தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதை ஏற்று நாம் செயல்படுத்தக்கூடிய வழக்கத்தை மட்டும் கொண்டு வந்துட்டாலே போகிறோம், நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தனது குரலை வளமாக வச்சுக்கிடணும், திடமாக வச்சுக்கிடணும். இது எல்லோருக்கும் மிகச்சிறந்த பலனை கொடுப்பதை விட பாடுகின்ற பாடகர்கள், இப்போ நிறைய பேர் பாடுவாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம், அதே அவங்களுடைய தொழிலாக இருக்கும். அப்போ அதே மாதிரி பேச்சாற்றல் உள்ளவங்க தொடர்ந்து பேசக்கூடிய தன்மையில் இருக்கணும். அப்படின்னா அவர்களுக்கு அந்த தைராய்டு நன்றாக இயங்கணும், குரல் வளம் நன்றாக இருக்கணும். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக, பாடுவதற்கு முன்பாக இன்றைக்கு சொல்லக்கூடிய பயிற்சியை ஒரு 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உட்கார்ந்தீங்கன்னா 4 மணி நேரம் கூட நீங்கள் பாடலாம். உங்களுக்கு குரலில் எந்த ஒரு பிசுறு ஏற்படாது. நிறைய பாடகர்கள் இதை ரகசியமாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்ககிட்டே கேட்பாங்க, எப்படி சார் உங்களால் 4 மணி நேரம் தொடர்ந்து பாட முடியுது? அது என்னுடைய பயிற்சினால் வந்தது தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில பாடகர்கள் தான் இது எல்லோருக்கும் சென்றடையட்டும் அப்படின்னு இதனுடைய ரகசியம், பாடுவதற்கு முன்பாக நான் சூன்ய முத்திரை செய்கிறேன், பாடுவதற்கு முன்பாக நான் ஜலந்தர பந்தம் செய்கிறேன். எல்லோருமே 3 முறை இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்தாலும் பல மணி நேரம் பேச முடியும். இதில் ரகசிய கலை எதுவுமே கிடையாது. நாம் என்ன கற்றுக்கிட்டோம், பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்ததோ அதை நம்ம எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும். அதான் நம்முடைய கடமையாக இருக்கணும். அந்த வகையில் தான் நம்ம மெகா தொலைக்காட்சியின் மூலமாக யோகத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை எல்லா மக்களுக்கும் சென்றடையணும், எல்லோருமே நோய் எதிர்ப்பாற்றலோடு வாழணும் அப்படின்ட்டு இந்த பயிற்சியை கொடுக்குறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ நமது தொண்டை உள்பகுதி தைராய்டு, பேராதைராய்டு, அது நன்றாக இயங்க செய்யக்கூடிய முதல்ல முத்திரை ஒன்று பார்க்க போகிறோம். சூன்ய முத்திரை. இது இன்றைய காலகட்டத்துக்கு எல்லோருக்கும் தேவையான ஒரு முத்திரை. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நெருப்பு மூலகம் நன்றாக இயங்கும். எந்த ஒரு நோய் தொற்றுக்கிருமியும் நமக்குள் அண்டாமல் சிறப்பாக வாழ்வதற்கும் இந்த முத்திரை நமக்கு பயன்படுகின்றது. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை ஒரு 20 வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும். மன ஒருநிலைப்பாட்டோடு தான் அந்த பயிற்சியை பண்ணணும். வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே இந்த பயிற்சியை பண்ணுங்கள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ 2 கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நடுவிரலை நன்றாக மடிச்சுக்கணும். உள்ள அதனுடைய மையத்தில் பெருவிரலை வச்சுக்கணும். மற்ற விரல்கள் தரையை நோக்கி இருக்கணும். விரலினுடைய அமைப்பை முதல்ல நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். நடுவிரலை நல்லா மடிச்சிருக்கோம். அதனுடைய மையத்தில் பெருவிரலை வச்சுருக்கோம். மற்ற விரல்கள் தரையை நோக்கி இருக்கின்றது. இது சூன்ய முத்திரை. கண்களை மூடி ஒரு மனம் அந்த விரல் நுனியில் வைக்கணும். இன்னொரு மனம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தில் அப்படியே கவனம் செலுத்தவும். இந்த முத்திரையை 2 நிமிடங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக 2 நிமிஷம் காலை, மதியம், மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. தைராய்டு மிக நன்றாக சுரக்கும். பேராதைராய்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வேஷன் ஆகும். ஆண்களை விட பெண்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய எல்லா குறைபாடுகளையுமே இந்த முத்திரை நீக்கிறோம். நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியது. ஸோ இது பாடக்கூடிய பாடகர்களுக்கும் சிறந்த பேச்சாளர்களுக்கும் மிக அற்புதமான பலனை இந்த முத்திரை கொடுக்கின்றது. ஸோ நம்ம உடம்புக்குள்ளே தொண்டைக்குள் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான சுரப்பியை சிறப்பாக இயங்க செய்வதற்கு இந்த முத்திரை மிக அற்புத பலனை கொடுக்க வல்லது. 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். 3 வேளை பயிற்சி பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு பந்தம்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஜலந்தர பந்தம்னு பேர். இதுக்கு பேர்
நம்ம யோக கலைகளில் யோகாசனங்கள் இருக்குது, முத்திரைகள் இருக்குது, மூச்சு பயிற்சி இருக்குது, நாடி சுத்தி இருக்குது, பிராணாயாமம் இருக்குது. அதே மாதிரி பந்தங்கள்னு ஒன்று இருக்குது. இந்த பந்தங்கள் அப்படிங்கிறது மூச்சை அடக்கி ஒரு எளிமையான பூட்டுக்கள்னு சொல்லலாம். மூச்சை நன்றாக இழுத்து மூச்சை அடக்கி போடக்கூடிய ஒரு எளிமையான பூட்டு. இதன் மூலமாக நம்ம தைராய்டு பேராதைராய்டு சிறப்பாக இயங்கும். அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. இது சின்முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ மெதுவாக 2 நாசி வழியாக மூச்சை உள்ளழுங்க. மூச்சை அடக்கிக்கிடணும். மெதுவாக கீழே குனிங்க. சின்னால் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த தைராய்டு பேராதைராய்டை நல்லா சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. மூக்கு வழியாக தான் மூச்சு வெளியே விடுறோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. கீழே குடிச்சிக்கோங்க. நல்லா சின்னால் இந்த தைராய்டு பேராதைராய்டை ப்ரெஸ் பண்ணிக்கணும். மூச்சு அடக்கி இருக்கிறாங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. நார்மல் பிரீத்திங்கில் ரிலாக்ஸாக இருங்க. 1 மோர் டைம். 2 நாசி வழியாக நல்லா மூச்சை உள்ளழுங்க. இப்போ செய்த அந்த 2 பயிற்சிகளையுமே அர்த்த பத்மாசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. எப்படி பயிற்சி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், நல்ல ஒரு உடல் வளையும் தன்மை உள்ளவங்க. இது சுகாசன நிலை. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு கால் மட்டும் பொறுமையாக மேலே போட்டுக்கோங்க. இதனால் என்னென்னா நமது கால்களில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். அப்போ நல்ல பிரெயின் செல்லுக்கு பிளட் சர்க்குலேஷன் நன்றாக பாயும். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம் மையத்தில். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடங்கள் சாதாரண மூச்சில் பயிற்சி பண்ணுங்கள். மிக அற்புதமான பலன் கிடைக்கும். வீட்டில் பயிற்சி பண்ணும்பொழுது ஒவ்வொரு காலாக மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே சின்முத்திரையை வச்சுக்கோங்க. இப்போ ஜலந்திர பந்தம் பண்ண போகிறாங்க. 2 நாசி வழியாக மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. நல்லா கீழே குடிஞ்சிக்கோங்க. சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியே விட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. மெதுவாக கீழே குடிஞ்சிக்கோங்க. நேயர்களே, இப்போ 2 பயிற்சி பார்த்தோம். இந்த 2 பயிற்சியும் செய்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிடம் தான். நிறைய நபர்களுக்கு திக்குவாய் இருக்கும், பேச முடியாது. அப்படி திக்குவாய் உள்ளவர்கள் இந்த பயிற்சியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1 மாதத்தில் நல்ல பேச்சு ஆற்றல் சிறப்பாக வரும். பேசக்கூடிய தன்மை நன்றாக வரும். நம்ம இந்த ஸ்பீச் தெரப்பின்னு கொடுக்குற பாருங்க, நன்றாக பேசக்கூடிய தன்மை வரும். சில நபர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை எப்படி வெளியே சொல்வது? எழுத்தாற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க, எவ்வளோ நாள் எழுதுவாங்க. ஆனால் நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னா அதை எடுத்து சொல்வதற்கு ஒரு தயக்கம் ஏற்படும். அப்போ அந்த சுரப்பி ஒழுங்காக சுரக்காத நிலை தான் அதற்கு காரணம். ஒரு பய உணர்வு ஏற்படும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக தைரியமாக நாம் என்ன அனுபவத்தை பெற்றோமோ பெற்ற அனுபவத்தை அழகாக மக்களுக்கு எடுத்துரைக்கலாம். ஒளி மறக்கக்கூடாது. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒலி சப்தம் நமது அனுபவத்தினுடைய ஒளியாக மற்றவர்களுக்கு மாறுகின்றது. நாம் வாழ்க்கையில் எதை நான் அனுபவித்தேன், நான் யோகத்தை அனுபவித்தேன், சிறப்பாக இருக்கிறேன், இந்த அனுபவத்தை ஒலி மூலமாகத்தான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். அப்போ என் வாயிலிருந்து வரக்கூடிய இந்த ஒலி மற்றவருடைய வாழ்க்கையில் ஒளிமயமாக பிரகாசமாக செய்கின்றது. அதற்கு அடிப்படை உறுப்பு தொண்டை. அந்த குரல் நன்றாக இருந்தால்தான் பெற்ற அனுபவத்தை அழகாக மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க முடியும். அப்போ பாருங்கள், இறைவன் ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம சுயநலத்துக்காக மட்டும் வைக்கலை. இதில் ஒரு பொதுநலமும் இருக்கின்றது. யார் ஒருவர் தனது உறுப்பை நன்றாக பயன்படுத்துகிறார்களோ, நன்றாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக அந்த அனுபவத்தை மற்றவருடைய வாழ்க்கையிலும் பிரகாசமாக வாழச் செய்ய முடியும். அப்போ நம்ம உடலை நாமளும் நன்றாக வச்சுக்கிடணும். அதன் மூலமாக மற்றவர்களுக்கும் அந்த ஒரு வாழ்க்கையில் ஒளிமயமாக வாழக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையில் தான் இந்த முத்திரை, சூன்ய முத்திரை, ஜலந்திர பந்தம். இது எல்லோருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சி. எனக்கு தொண்டையில் ப்ராப்ளம் இல்லை, அதனால் நான் பயிற்சி பண்ண மாட்டேன்னு சொல்லாதங்க. ஒரு 5 நிமிஷம் டெய்லி இந்த 2 பயிற்சியை பண்ணுங்கள். வயது ஆக ஆக உங்களது குரல் கணீர்னு இருக்கும், உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கும்,
தொண்டை வலி வராது, தொண்டையில் புண்கள் வராது. இன்றைக்கு நிறைய பேர் பார்க்குறோம் தொண்டையில் கேன்சரே வந்திருக்குது. அவங்க ஒரு சரியான முறையில் வாழ்க்கையை நடத்தாத காரணத்தினால் த்ரோட் கேன்சர்னு சொல்கிற பாருங்க எவ்வளோ தூரம் அவஸ்தைப்படுறாங்க. இந்த பயிற்சிகளை நம்ம லைட்டாக எடுத்துக்கிட்டோம், நிச்சயமாக உள்ளுறுப்புகள் எல்லாமே நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் ஒரு எளிமையான உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய அருமையான யோக நெறிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.